ஹாய், தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கூகுளை பற்றிங்க, அதுவும் கூகுளோட குரோமை பற்றிங்க. உங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலியமாக உங்கள் வெப்பேஜை எப்படி காப்பி பண்ணுறதை நான் சொல்லித்தர போகிறேன். 3 வழியில் உங்களோட வெப்பேஜை காப்பி பண்ணலாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? உங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்துச்சுன்னா குரோம் ப்ரௌசர் மூலியமாக வெப்பேஜை ஈஸியாக காப்பி பண்ண முடியும், காப்பி பண்ணி ஷேர் பண்ண முடியும். அதுவும் 3 வழிகளில் இந்த காப்பி அண்ட் ஷேர் பண்ண முடியும். அதைத்தான் நம்ம இந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு குரோம்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். என்னோடய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி காமிக்கும், ஓப்பன் அன்இன்ஸ்டால். நான் ஓப்பன் பண்ணி போகிறேன். ஓப்பன் பண்ண சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் நான் டைப் பண்ணுறேன். என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஒரு 2 இல்லை 3 செகண்ட் டேப் கொடுத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஓப்பன் ஆகும் ஸ்மால் ஸ்க்ரீனில். அதில் காப்பி லிங்க், இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. அடுத்தது செகண்டு, டாப்பில் www.gotowebsites.info இருக்குது. அதில் நீங்கள் 2 இல்லை 3 செகண்டு நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா மறுபடியும் கீழே வந்து கட் காப்பி பேஸ்ட்னு வரும். இதை காப்பி பண்ணி உங்களால் ஷேர் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு வந்து காப்பி டு கிளிப்போர்டில் போய்ட்டு இது சேவ் ஆகிடும். அடுத்து மூணாவது gotowebsites.info பக்கத்தில் நியூ டேப் நம்பர் 1 அப்படின்னு இருக்குது. அது பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்குது. அது நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்குது, அது பக்கத்தில் டவுன்லோட் இருக்குது, அது பக்கத்தில் இன்ஃபர்மேஷன் போட்டு ரவுண்டு பண்ணி வைப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு யூஆர்எல் அட்ரஸ் இருக்குது. அதில் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் காப்பீடுன்னு வரும். இது வந்து 3வது மெத்தடுங்க.